Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம வேளாங்கண்ணில வந்திருக்கோம். அருண். ஓகே, ஸோ வேளாங்கண்ணில 2:30 மணிக்கு வண்டி வந்து ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆயிட்டு நாங்கள் ரூம் எல்லாம் எடுத்து படுத்து தூங்கிட்டு நல்லா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் வந்துட்டு மார்னிங் டீ காஃபி எதனா சாப்பிட்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக போயிட்டுருக்கோம். அப்படியே வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு சும்மா இங்கே ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கணும். ஸோ இதுதான் என்னுடைய பிளான். இதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அலேனா ஸோ வந்துட்டோம். இப்போ போய் சாப்பிடணும். இதெல்லாம் இங்கே இதே மாதிரி காலையில் ஃபுல்லாக இட்லி தோசைன்னு சொல்லி வித்துட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்கு. அது வாங்கி தரேன், கடையில் இருக்கு, சாப்பிட்டு போகலாம். ஸோ வேளாங்கண்ணி சர்ச். இப்போ நம்ம வந்து சர்ச் கேண்டீனுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே தான் இன்னைக்கு சாப்பிடலாம், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்ட்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஸ்ரீனி ஃபுட் கோர்ட் இதோடைய பேர். ஸோ இங்கே போய் சாப்பிடலாம். ஸோ முதல்ல இதுக்காக டாக்கன் வாங்கணும்னு நினைக்கிறேன். மீல்ஸ் கேஷ். ஸோ டாக்கன் வாங்கிட்டு போய் உள்ளே சாப்பிட்றது ஸ்பெஷல். இன்றைக்கி இதுதான் டீ காஃபி மில்க்கு, இப்போ தோசை பொங்கல் அப்பம் இடியாப்பம். ரேட்டு பார்த்து இன்னும் ரொம்ப கம்மி தான் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் இங்கே வந்துருக்கு. ஒரே ரெஸ்ட்டு தான் இந்த இடம் ஃபுல்லாக. ஸோ காஃபி வாங்கிட்டோம். இந்த பில்லு வந்துட்டு அவங்களே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சர்வ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் திருப்பி வந்துட்டேன். வந்து நம்மளுடைய மார்னிங் காஃபி குடிக்க வேண்டியது. ஸோ இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே இங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஃபுல் வியூ. நைட்டு 2 o'clock வரும்போது காலியாக இருந்துச்சு. இப்போ 10 o'clock ஒரே ரஷ் இங்கே. அண்ட் மத்தியானம் லஞ்சுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அப்புறமா சிக்கன் 65. இதுதான் இன்றைக்கி லஞ்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். அண்ட் இப்போ வந்து சாப்பிட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து, அதனால தான் தொப்பி வேறு எதுவும் இல்லை. அண்ட் அருண் எப்படி இருக்கு வேளாங்கண்ணி? அப்படியே இருக்கா? அலேனா தொப்பியே வைக்கல, அப்படியே வருது. பிடிச்சிருக்கா ட்ரிப்பு? அலேனாக்கு வந்து பீச்சுக்கு போனாதான் ட்ரிப்பே பிடிச்சிருக்கோம். சரி போய் ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறமா என்னன்னுட்டு பார்க்கலாம். வேளாங்கண்ணி இன்னைக்கு சண்டே ஆனதுனால வந்து ஃபுல் ரஷ்ஷு தான் சர்ச். வாவ் சூப்பராக இருக்குது சர்ச். இது வந்து பின்னாடி சைடு. அலேன் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சில் இப்போ வந்து மாஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் வேளாங்கண்ணி சர்ச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்தால் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய விசிட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆனதுனாலேயே வந்து எப்போவுமே ஒரு ரஷ்ஷாக இருக்கும். அதுவும் நம்ம கொஞ்சம் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்தால் இன்னும் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ ஃப்ரீ டைம், அதாவது நான் ஃபெஸ்டிவல் டைமில் வரும்போது நமக்கு சூப்பராக இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டெல்லாம் போக முடியும். அண்ட் இதுதான் வந்து மார்னிங் ஸ்டார் சர்ச் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் வேளாங்கண்ணி மாதாவுடைய ரியல் ஸ்டாச்சு இருக்கிறது. ஸோ இங்கே வந்து தான் நிறைய பேர் நிறைய ப்ரேயர் பண்ணி வேண்டிகிட்டெல்லாம் போவாங்க. ப்ரேயர் பண்ணிட்டோம் நம்ம போய் பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். இப்படியே தான் இருக்கும். இங்கே நிறைய ரோஸ்லி எல்லாம் போட்டு வித்துட்டு இருக்காங்க. மாஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் மிக்சடாக இருக்கும். ஐஸ் எல்லாமே சவுண்டு ஃபுல் ரஷ்ஷாக இருக்கு. இன்னைக்கு சண்டே ஆனதுனால இந்த மாடல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேன்சி ரிலீஜியஸ். இங்கே ஜீசஸ் ஃபோட்டோஸ், ரோஸ்லி எல்லாமே வந்து கிடைக்கும். அண்டு நிறைய ஷாப்பிங். அலேன் ஆரம்பிச்சுட்டாளா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அலேனுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன் பர்த்டேக்கு. இந்த பேக் ஒன்று வாங்கிட்டோம். அலேனாக்கு தெரியாது, சர்ப்ரைஸ்.
ஒரு gift வாங்கியாச்சு. இன்னும் நெக்ஸ்ட் அடுத்து ஒரு gift வாங்கலாம். எனக்கு என்ன வாங்கலாம்? இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு இப்படின்னு போர்டு போட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்து கம்மியான ரேட்டுக்கு வித்துட்டு இருப்பாங்க. அப்போ நிறைய இங்கே வர்றவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி கடையிலேயே நிறைய ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பாப்பாக்காக 1-2 கிளிப்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். 30 rupees, 20 rupees, 40 rupees இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரேட்டெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ வந்து அடுத்து சுற்றி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதாவுடைய ஸ்டாச்சூஸ் மாதிரி நிற்க வச்சுட்டு இதுக்குள்ளே எல்லோரும் நின்று ஃபோட்டோ பிடிப்பாங்க. ஒரு 100 rupees தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வரும்போது எல்லாருக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸும் ரோஸ்லி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து இது பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இந்த அல்வா, சிப்ஸு, முறுக்கு, இந்த 90s கிட்ஸோடைய சாக்லேட்ஸ் எல்லாமே இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மெமரி. அப்புறம் பொதி இதெல்லாம் வந்து நிறைய இங்கே கிடைக்கும். நார்மல் ப்ரைஸாக தான் இருக்கும் இங்கே. எது வேணுமோ வாங்கிக்கலாம். அலைனாக்கு வந்து சோன் பாப்படி வேணும்னு சொல்லிச்சு. அதனால தான் சோன் பாப்படி வாங்கிட்டு அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட் அடுத்த பீச்சுக்கு தானே போனோம். உண்டியலெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் 20-30 ரூபாய்க்கு எல்லாமே இருக்கும். அப்புறமா 10 ரூபாய் இன்சைட் ஈச் ஒன் 10 rupeesன்னு போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே போகும்போது ரேட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்புறமா கைப்பு நெல்லிக்காய் இங்கே ஒருத்தர் வண்டியில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அண்ட் இதுதான் ஸ்ட்ரீட், இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாரு, ஓனே பண்ணல எதுவும் நானும் பேசக்கூடாது. பீச் வரைக்கும் வந்து இந்த மாதிரி தான் இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருக்கும். பீச்சுக்கு போய் எல்லாரும் குளிப்பாங்க. அண்ட் இயரிங்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. எல்லாம் 10 rupeesலேருந்து 50 rupees வரைக்கும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பாத்திர சாமானங்கள் அலுமினியம், ஸ்டீல் எல்லாம் இருக்கிறது 100 rupees, 200 rupeesன்னு செட்டாக போட்டு விற்றுட்ருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடையை பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லு ஹெர்பல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, ஷீக்காய், அப்புறமா இந்த சோப்புடைய நட்ஸ் மாதிரி வரும் அது, ஹனி, இதெல்லாமே இங்கே இருந்து கிடைக்கும். ஆனால் கம்மியான ரேட்டுக்கு. இது பார்த்திங்கன்னா ஆயில், பாத்திங் ஆயில் வந்துட்டு ரெடி பண்ணுறது. ஜஸ்ட் இந்த பாட்டிலில் வந்துட்டு ஃபுல்லு இந்த வேறு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து சாண்டில் சோப்பு, வெட்டி வேர் சோப்பு இதெல்லாமே தனித்தனியாக இருக்குது. அப்புறம் இங்கே நலுங்கு மாவெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து துளசி சோப்பு, ஆயுர்வேதிக் அப்படின்னாங்க. ஹெர்பல் பாத்திங் சோப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறமா இங்கே வந்து நிறைய பொருட்கள், அதாவது மிளகு, ஏலக்காய், சீரகம் இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம வாங்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் இருக்குது இங்கே. நார்மலி நம்ம ப்ரைஸை விட கம்மி. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். பீச் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. அண்டு ஒரு ரொம்ப தாகமானதுனால சரி இப்போ நம்ம இளநீ குடிச்சிட்டு அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபுல் என்டையர் வியூ. எப்படி இருக்குது பாருங்கள் வேளாங்கண்ணியில். இது வந்துட்டு நான் ஃபெஸ்டிவல் டைம் ஆனதுனால இப்படி இருக்குது. அல்லாத டைமில் இங்கெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், இருக்கக்கூட முடியாது நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.